அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவர் நாம் கேட்கிறோம் பேசும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 34 முதல். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவருடைய கண்களை மூடுவோம். ஆண்டோட வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாக நம் இதயங்களை தயாரிப்போம். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்வோம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உன்னதமானவரே, எங்களை நேசிக்கிறவரே, எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் எங்களை வெறுக்காதவரே, ஒதுக்காதவரே, ஓரம் கட்டாதவரே, உன்னதமாய் எங்களோடு அக்கறையோடு எங்களின் மீது எப்போதும் அப்ப ரசத்தின் வழியாய் இறங்கி வந்து உடன் இருத்தலை உன்னதமாய் காட்டுகிற உயர்ந்தவரே, மகிமையாயும் உடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற இறை வார்த்தைகள் எங்களோட உள்ளங்களின் ஆழங்களில் விதைக்கப்படும்படி உம் பரிசுத்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று பொறுப்பெடுத்து வல்லமையாய் வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு சின்ன சம்பவத்தோடு மறைவுரையை தொடங்கலாம். நெப்போலியன் போனபார்ட் நமக்கு நல்ல தெரியும், மகா சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி துடிப்போடு, ஆக்கத்தோடு, ஊக்கத்தோடு உழைத்து கொண்டிருந்த, பெரிய கனவுகளை கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கை நிறைவடைகிற கடைசி 9 மாதங்கள் எல்பா அப்படிங்கிற தீவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்.
அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது மனுஷன் ரொம்ப வெறுத்து நொந்து ரொம்ப இதாயிட்டார். அவருடைய கனவு இலக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சோர்ந்து போய் உடைந்து போய் இருந்தார். அந்த சூழ்நிலையிலே அவருக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் இங்கிலாந்து தேசத்து அரசு அதிகாரியிடத்தில் அனுமதி பெற்று, இந்த பிறந்த நாளுக்கு நெப்போலியனுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு செஸ் போர்டு ஒன்று ரொம்ப கிராண்டாக மரத்தினால் ஆன அந்த செஸ் போர்டு காயின்ஸ் எல்லாம் இது பண்ணி அவர் கொண்டு போய் கிஃப்டாக கொடுக்குறார். நெப்போலியன் ரொம்ப சோர்ந்து போய் உடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறார், உங்கள் மூளை பழையபடி வேலை செய்கிறதில்ல, சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செய்கிறதில்ல, நீங்கள் இது விளையாடுங்க, இது விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பழைய நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்டு காயின்ஸ் அடங்கிய அந்த டப்பாவை அவரிடத்துல கொடுத்தார். நெப்போலியன் வாங்கினார். வாங்கிட்டு அது ஒரு பெருசாக மதிக்கலை. அதை தூக்கி அந்த சிறைச்சாலையினுடைய ஒரு ஓரத்தில் போட்டுட்டார். கடைசி வர அது என்ன இருக்குது ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கவே இல்லை. சும்மா அப்பப்போ திறந்து பார்ப்பார், எடுத்து வைப்பார், திரும்ப போர் அடிச்சிடும், வந்து திரும்ப படுத்துக்குவார். அதே மாதிரி அவருடைய நாட்கள் நிறைவடைந்தது. கடைசியில் மரித்த பிற்பாடு அந்த செஸ் போர்டு ஏலத்திற்கு விடப்பட்டது. மிக உயர்ந்த ஒரு தொகைக்கு அந்த செஸ் போர்டு ஏலத்துக்கு போச்சு. அந்த ஏலத்தை எடுத்தவர் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை சேகரிக்கக்கூடியவர். அப்படியாக தன்னுடைய வரவேற்பறையில் இது நெப்போலியனால் பயன்படுத்தப்பட்டதுன்னு வைக்கணும்னு சொல்லி கொண்டாந்து வச்சார். ஒரு நாள் அவருடைய குழந்தைகள் அந்த செஸ் போர்டு எடுத்து விளையாடி கொண்டு இருக்கிற போது அந்த செஸ் போர்டு ரெண்டாக பிரிஞ்சுது. ரெண்டாக பிரிஞ்சப்போ என்னடா இது இப்படி பிரியுதுன்னு சொல்லி பிரித்து பார்க்கிற போது அந்த எல்பா தீவினுடைய கட்டிட அமைப்பு முறை அழகாய் அதில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வரைபடத்தின் வழியாக அந்த நண்பர் சொன்னது, இந்த இடத்துல நீங்கள் எளிமையாய் தப்பிக்கலாம், இந்த இடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இப்படியாக நீங்கள் எளிமையாய் இங்கிருந்து தப்பிச்சு வெளியில் வரலாம், மீண்டும் நீங்கள் பணிபுரிவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி ரகசியமாக மறைமுகமாக வைக்கப்பட்ட அந்த ரகசிய செய்தி. பரிதாபம் என்ன அப்படின்னா, நெப்போலியன் இறக்கும் வரை அது ரகசியம் என்னன்னு தெரியாமல் செத்து போனது. இன்னைக்கு நெப்போலியனை நினைக்கிறப்ப நமக்கு பரிதாபமாக இருக்கும். முட்டாள், ஒருவேளை அதை திறந்து பார்த்து என்னன்னு ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தான் அப்படின்னா, அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருந்தான்னா, அவனுக்கு இருக்கிற திறமைக்கு, அவனுக்கு இருக்கிற ஆற்றலுக்கு, அவனுக்கு இருக்கிற ஞானத்துக்கு நிச்சயமாக வெளிவந்திருப்பான். இந்த உலகத்தை ஒரு புரட்டி இந்த உலகம் முழுவதையும் தன் காலடிக்கு கீழ் கொண்டு வந்திருப்பான். ஆனால் அதை குறித்து அலட்சியம் செய்தான். அந்த செஸ் போர்டை ஒரு ஓரத்தில் வச்சான். என்னைக்காவது ஒரு நாள் எடுப்பான், சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படி காய் வைப்பான், ஓ அப்படின்னு தள்ளி வச்சிருவான். அவன் வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் பரிதாபமாய் முடிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு எதுக்கு இந்த நெப்போலியன் கதை அப்படின்னு பார்க்கிறப்ப, most of the time we don't understand the value of Eucharist. நற்கருணையினுடைய மதிப்பு என்ன, நற்கருணையினுடைய மேன்மை என்ன, எதற்காக அது உருவாக்கப்பட்டது, எதற்காக அது கொண்டு வரப்பட்டது, ஏன் இயேசு அதை கடைசியில் நிறுவினார் அப்படின்னு பல சமயங்களில் நாம் உணர்ந்து கொள்கிறதில்லை, புரிந்து கொள்கிறதில்லை. நற்கருணையுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த நற்கருணையினுடைய ரகசியத்தை ஒருவேளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லுவாங்க, மிக சிறப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நெப்போலியனை போல
இந்த நற்கருணையை பல சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம்? அலட்சியப்படுத்துகிறோம். அதனுடைய மாண்பை, மேன்மையை குறித்து அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, வாழ்க்கையின் மையமாக அதை மாற்றுவதற்கு தவறுவதால் பல சமயங்களில் பிரச்சனைகளை அதிகரித்து கொண்டு குழப்பத்தோடு, ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னால் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எதை இறக்கி வைக்க வேண்டுமோ அதை இறக்கி வைக்காமல் சுமந்து கொண்டிருக்கிறோம். எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்காமல் அதிகமாய் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிடித்ததற்கும் பிடிக்காததற்கும் மத்தியில் சிக்கிக்கொண்டு திணறிக் கொண்டிருக்கிறதுக்கு பேர் என்ன? ஒரே வரியில் ரொம்ப அழகாக சொல்கிறான், அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. எதை இறக்கி வைக்கணுமோ இறக்கி வைக்கிறது இல்லை, எதை மறக்கணுமோ அதை மறக்கிறது இல்லை, எது பிடிச்சது எது பிடிக்கல தெரியறது இல்லை. ரெண்டுக்கும் மத்தியில் சிக்கி இன்றைக்கு வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாட்களில் 5வது வாரம் அழகான ஒரு தலைப்பு, நற்கருணை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை மறு கிறிஸ்துவாய் நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாய் இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:7. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். கிறிஸ்துவுடைய நம்முடைய வாழ்க்கை காண்கிறதுல அல்ல. நான் பார்த்தாதான் நான் நம்புவேன், நான் தொட்டாதான் விசுவசிப்பேன் அப்படிங்கிறது இல்லை. காணாதவற்றில், அதுதான் நம்மளுடைய காலிங். ஒரு உன்னதமான உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நற்கருணையில் இயேசு இருப்பது நிச்சயமாக தெரியாது. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு அப்பளம் போல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாக அதை நாம் பார்க்கிற போது அதற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, நற்கருணை ஒவ்வொரு ஆலயத்திலும், எல்லா ஆலயத்திலையும் மையமாக இருப்பது நற்கருணை. ஏன் மையமாக வச்சுருக்கிறாங்க? நம்மளோட வாழ்க்கையின் மையம் இந்த நற்கருணை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக, புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்? நீதிமொழிகள் புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. 3வது அதிகாரம் 5 மற்றும் 6 இறை வார்த்தைகள். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. இந்த உயிருள்ள ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நமக்கு ஆசை அந்த ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் எல்லாம் விட்டுறணும். லாங் ஜம்ப். இங்கிருந்து கடைசியா என் பாதை செம்மையா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அந்த கஷ்டம் வேண்டாம், அந்த சிரமம் வேண்டாம், அந்த பிரச்சனை ஐயோ வேண்டாம், அதெல்லாம் இல்லாமல் எப்படியாவது ஒரு ஷார்ட்கட்டில் நைஸாக கூட்டிகிட்டு போயிட மாட்டாரா? 1839 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த நற்கருணை அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது, எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த இளைஞன், அவனோட பேர் ஜான் பேட்டன். 1839 தெற்கு பசிபிக், அந்த மகா ஓஷன் சமுத்திரத்து பக்கத்தில் 80க்கும் மேற்பட்ட சிறு சிறு தீவுகள் இருந்தது. 89 ஒரு 40 பேர் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கணும்னு தாகத்தோடு அந்த பகுதியில் போகிறாங்க. அந்த 80 தீவுகளிலும் வாழ்கிற மக்கள் மனித மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள். அவங்க பேர் இங்கிலீஷில் கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு 40 பேர், நாங்கள் போய் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க போகிறோம், அந்த மக்களோட மதமாற்றம் செய்ய போகிறோம், அந்த மக்களுக்கு கிறிஸ்துவ அறிவிக்க போகிறோம் அப்படின்னு தாக்கத்தோடு போனாங்க. 1 வாரம் 10 நாள், அவ்வளோதான், எந்த செய்தியும் இல்லை அவங்கள பற்றி. அப்போ அங்கே மறைபரப்பு பணிக்கு அனுப்பக்கூடிய அந்த ஆயர் மற்றும் குருக்கள்லாம் பயந்து போனாங்க. வேண்டாம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஏற்கனவே நமக்கு இன்னும் ஆள் இல்லை. ஏன்னா அறுவடையோ மிகுதி, வேலையாட்களும்
குறைவு. இதில் போய் நம்ம தேவையில்லாமல் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆயர் அந்த இருக்கக்கூடிய இளையோர் இடத்துல கேட்குறார், அவனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன, உன் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, நீ என்ன ஆகணும்னு விரும்புகிற அப்படிங்கிறப்ப ஒரு இளைஞன் 19 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் எந்திரிச்சு நற்செய்தி அறிவிக்க அந்த 80 தீவுகளில் நான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். தூக்கி போடுது ஆயிருக்குப்பா, 50 வயசு 60 வயசு முடியாது, அவ்வளோதான், இனி காலகட்டம் எல்லாம் கடைசியாக கடவுள் கூப்பிட்டு இருக்காருங்கிறப்ப அங்கே போய் நீ நற்செய்தி அறிவிச்சானா ஒருவேளை அவங்க உன்னை சாப்பிட்டுட்டாங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா முடிய போகிற காலகட்டம், சந்தோஷமாக அனுப்பிச்சுடுவோம். நீ 19 வயசு, யூ ஆர் கிஃப்டட், யூ ஆர் மல்டி டேலண்டட், நீ இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க, எல்லா திறமைகளையும் பெற்றவனாக இருக்கிறாய். இந்த சூழ்நிலையில் நீ எடுக்கிற இந்த முடிவுக்கு நாங்கள் ஒத்து போக மாட்டோம். அந்த 19 வயசு இளைஞன் ஆயர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் எத்தனை நாள் வாழ்வீங்க? ஒரு 70, இன்னும் கொஞ்சம் நல்லா தெம்பாக இருந்தேன்னா 75, அதன் பிறகு கண்டிப்பாக எல்லாரும் சாக வேண்டியதுதான். செத்ததுக்கப்புறம் புதைப்பாங்க, புதைச்சதுக்கப்புறம் புழுக்கள் அந்த உடலை சாப்பிடும். இந்த இளைஞன் சொல்கிறான், புழுக்கள் சாப்பிட்டா என்ன, இந்த மனுஷன் சாப்பிட்டா என்ன, எத்தனை நாள் நான் இருந்து என்ன செய்யணுங்கிறது இல்லை, கடைசி நியாய தீர்ப்பின் போது நான் உயிர்ப்பிக்கப்படும் போது, ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வருகிற போது, அவருடைய மாட்சிமையில் நான் நிறைக்கப்பட வேண்டும். அவர் என்னை பார்க்கிற போது நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியன்னு சொல்லி ஓடி வந்து கட்டி அணைக்கணும். சந்தோஷமா என்ன ரிஸ்க்குனாலும் நான் எடுக்க விரும்புகிறேன். 92 வயசு வரை பணிபுரிந்ததாக அந்த 80 தீவுகளில் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னாட்களில் இந்த இளைஞன் ஜான் பேட்டன் சொந்தமாக்கியதாக வரலாறு சொல்லுகிறது. யோசிச்சு பார்க்குறேன், எப்படி அந்த இளைஞனுக்கு எல்லாருக்கும் இதாக இருந்தப்ப அவனுக்கு மட்டும் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு இது. ரொம்ப அழகாக வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி தான், யூ கேன் நாட் ரீச் ஹைட்ஸ் விதின் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். சௌகரியமான பகுதியில் இருந்து கொண்டு பெரிய பெரிய சாதனைகளை நீ நிச்சயம் செய்ய முடியாது. He took the risk. ஏன் அந்த ரிஸ்க் எடுத்தார்? இன்னைக்கு வாசிக்கப்பட்டது நற்செய்தி 6வது அதிகாரம், வாசிக்கலாம் 35வது இறை வார்த்தை. அடுத்த கொட்டேஷன். ஓகே. இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்கள் பசியே இராது என்றார். நம்ம அதை அடிக்கோட்டிட வேண்டியது வாழ்வு தரும். அது என்னங்க வாழ்வு? அது என்ன வாழ்வு? இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையா? இன்னைக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த பதவியா, இல்லை கடவுள் கொடுத்துருக்கிற திறமையா, இல்லை இந்த கடவுள் கொடுத்துருக்கிற வசதியா? வாழ்வு அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நம்ம புனித சவேரியார், இன்றைக்கு பெயர் கொண்ட திருநாளை சிறப்பிக்கிற சவேரியாருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். வாழ்வுனா என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். சவேரியார் மரிக்கிற போது தர்த்திரராக மரிச்சார். தர்த்திரர்னா என்ன? அவருக்குன்னு சொந்தமாக ஒன்றுமே கிடையாது, ஓட்டாண்டி. ஆனால் அவர் பிறப்பில் இளவரச குடும்பத்தை சார்ந்தவர். இளவரச குடும்பம் அப்படின்னா அவங்க பிறந்திருக்கிற அந்த தேசத்தில் வசதிக்கு குறைவே கிடையாது, பதவி படிப்பு அவ்வளவு ஞானி. அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த படிப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வேற மாதிரி சம்பாதிக்கலாம், வேற மாதிரி வரலாம், வேற பதவிக்கு ஓடலாம் அப்படின்னு யோசிக்கல அவர். ஏன் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த இயேசுவுக்காக நான் வேலை செய்வேன்னு, மொழி தெரியாது, இனம் தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, பண்பாடு தெரியாது, நாகரிகம் தெரியாது, எல்லாம் புதுசு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. இது நம்ம ஊர், நம்ம பேசுறது எல்லாமே ஒரே மொழி, கலாச்சாரம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான், பண்பாடு நமக்கு என்னென்னு தெரியும், எது இந்த சமூகம் ஏற்றுக்குச்சு நல்லா தெரியும். ஆனால் அவங்க ஊர் சமூகத்துக்கும் அவங்க ஊர் பண்பாட்டுக்கும் நம்ம ஊர் பண்பாட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் சவாலாக ஏற்றுக்கிட்டார். தன்னுடைய வசதிகளை தூக்கி எறிஞ்சார். இயேசுவுக்காக சந்தோஷமாக பாடுகளை மனமு வந்து ஏற்றார்.
கடைசியில் அவர் கடிதத்தில் எழுதுகிறாரு தன்னோட சுப்பீரியருக்கு, இங்கு இருக்கிறவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கொடுத்து எனது வலது கரம் வாதம் வந்தது போல் ஆகிவிட்டது அப்படின்னு. அவ்வளோ ஞான ஸ்நானம், அவ்வளோ கன்வர்ஷன். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் நம்ம அதே மொழி, அதே இனம், அதே கலாச்சாரம், அதே பண்பாடு. இன்றைக்கி ஒருத்தரை தொட முடியல நம்மளால். மொழியே தெரியாதுங்க, பண்பாடு என்னன்னு தெரியாது. ஆனால் லட்சக்கணக்கான மனிதர்களை இயேசுவுக்கு சொந்தமாக்கினார்னா எப்படி? நற்கருணையை மையப்படுத்திய வாழ்க்கை. இன்னும் இப்படி மத்தேயுனுடைய நற்செய்தி சிறப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இயேசுவை பின்பற்றி இயேசு வந்து சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, என் பின்னால் வா. இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்? கேள்வி கேட்போம். சரி ஆண்டவரே, நான் வர்றேன், எங்கே தங்க வைப்பீங்க? எத்தனை நாள் தங்க வைப்பீங்க? சாப்பாடு கரெக்டாக 3 நேரம். நான் வந்து 7:30 மணி 12:30க்கெலாம் சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. லேட் ஆச்சுன்னா தலை கிருகிருன்னு சுற்றும். நீங்கள் கரெக்டாக டயத்துக்கு சாப்பாடு கொடுத்துருவீங்களா? சரிப்பா, ட்ரை பண்ணுறேன்ப்பா. சரி, அடுத்தது என்ன? செக்யூரிட்டி. நான் வந்துட்டேன், என் வீட்டுக்காரமாக பிள்ளைங்க அவங்களையெல்லாம் என்ன செய்கிறது? எந்த கேள்வியும் கேட்கல, இயேசுவை உடனே பின் சென்றார். வசதி எல்லாம் அவ்வளோ இருந்திருக்கும். ஒரு சுங்கத்துறையில் வரி வசூல் செய்கிறவன்னா எவ்வளோ வசதியாக இருந்திருப்பான். அவருக்கு இல்லாத வசதியா, அவருக்கு இல்லாத பதவியா? அதெல்லாம் விட்டுட்டு இயேசு சொன்னதும் உடனே ஏன் பின்பற்றினாரு? அவருக்கு தெரிஞ்சது என்னமோ இல்லை, வாழ்வு இது இல்லை, இது இல்லை. இன்றைக்கி நான் இருக்கிற இந்த பதவி, இன்றைக்கி நான் பெற்றிருக்கிற இந்த வசதிகள், இது எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு இயேசு பின்னால் போனார். கடைசி அவர் எப்படி இறந்தார்? மிக கொடூரமாய். இருக்கிற சீடர்களில் ரொம்ப கொடூரமாக இறந்தது அந்திரேயாவும் இவரும். ரம்பத்தால் கழுத்தை அறுத்தாங்களாம். அந்த உடம்பு தோலை, ஆட்டுத்தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சாங்களாம். எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவர் ஆண்டவரை கடைசி நேரம் கூட கேள்வி கேட்கல பாருங்க. என்ன ஆண்டவரே, உங்களை நம்பி நான் வசதியெல்லாம் விட்டுட்டு வந்தேன், பரவாயில்ல, ஒரு சாதாரணமாக நீங்கள் கொடுக்கலனாலும் படத்தில் சொல்கிற மாதிரி எப்பா ஒரு குடிசையாவது கொடுப்பீங்களா? அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சேன். இப்படி கொடூரமாக நான் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படி சந்தோஷமாக அந்த சாவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? எது அவங்களுக்கு ஆற்றலை கொடுத்துருக்கோம்? எது அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கோம்? அந்த வாழ்வு தரும் உணவு இதுதான் உணர்ந்துக்கிட்டாங்க. அந்த வாழ்வு இந்த வாழ்க்கையில் இல்லை, இது 20, 30, 40, 50, 60 அவ்வளோதான். அதன் பிறகு நிலையான ஒரு வாழ்வுண்டு. அந்த நிலையான வாழ்வுக்கு இந்த நற்கருணை வழிகாட்டும், இந்த நற்கருணை அழைச்சிட்டு போவோங்கிறத ஆழமாய் விசுவசித்ததால், நம்பியதால் கெட்டியாக அதை பிடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இதுதான். நெப்போலியனை போல இந்த கடைசி நாட்களில் ஏமாந்து விட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், உடைஞ்சு போக வேண்டாம். இந்த நற்கருணை ஆற்றலை தரக்கூடிய, ஆசிரை தரக்கூடிய, அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அருமையான உணவு. உணர்ந்து கொள்வோம், ஒப்பு கொடுப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை வல்லமையாய் வழிநடத்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகளை பிள்ளைக்குரிய பாசத்தோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.